இலங்கை நேரப்படி நேற்றிரவு 12 மணி போல பஹ்ரைன்ல இருந்து நிறைய விமானங்கள் வரிசையா அடுத்தடுத்தா புறப்பட்டதை இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு லைனா அடுத்தடுத்தா டேக் ஆஃப் ஆகிக்கொண்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்ன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்படி ஒரு அதிசயம் ஏன் நடந்ததுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். உங்களை எல்லாருக்குமே தெரியும், மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள அந்த போர் சூழல் காரணமாக கடந்த ஒரு 10 நாளைக்கு மேலே வான்பரப்புகள் மூடப்பட்டிருக்கிறதுனால அங்கே சுற்றுலா பயணிகளும் அந்த நாடுகளில் இருந்து ஏற்றுமதியாக வேண்டிய பொருட்களும் ஸ்டக்காகி இருக்கிறது. உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நேற்றைய தினம் இலங்கை நேரப்படி இரவு 12 மணி போல இந்த வான்பரப்புகளை துறக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த தருணத்தை பயன்படுத்தி அந்த நாட்டில் தங்கியிருக்கிற பயணிகளை வெளியேற்றதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. அதனால தான் தொடர்ந்து இந்த விமானங்கள் பயணிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தடுத்தா கண்டினியூஸாக ஒரு டைமே விடாமல் அந்த கிடைச்ச நேரத்துக்குள்ள அவ்வளோ விமானமும் டேக் ஆஃப் ஆகப்படுது. அதே மாதிரி அங்கேருந்து ஏற்றுமதி செய்ய வேண்டிய பொருட்கள் இருந்தது, அதுகளும் ஏற்றுமதியானது. DHL அதிகமான கார்கோ பிளேன்களும் இதில் டேக் ஆஃப் ஆகிறது அவங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படியான ஒரு காட்சி பிளேன் ஸ்பாட்டருக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் இது எப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நடக்குதுன்றதான் மிக முக்கியம். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் தணிஞ்சு அங்குள்ள மக்கள் மீண்டும் சமாதானத்தை நோக்கி நகரணும் என்று பியான்சா பிளேன் ஸ்பாட்டர் சார்பாக நாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த செய்திகளையும் தகவல்களையும் அதோட விமானங்கள்ல நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வம் இருந்தா பியான்சா பிளேன் ஸ்பாட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த யூடியூப் சேனல்ல முழுக்க முழுக்க விமானம் சார்ந்த செய்திகளும் தகவல்களும் இன்ட்ரெஸ்டிங்கான விடயங்களும் மட்டுமே பகிரப்படும்.